இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி கேட்டீங்களா? நான் கேட்கவே இல்லையா சாமி? எங்கள் ஊர் பக்கம் நடந்தது தான். என்ன சொல்லு பாப்பா. கொஞ்ச நாளைக்கு முன்னால நம்ம வீடியோவில் ஒரு அம்மா காணாமல் போனாங்க. ஆமாம், போட்டிருந்தனல்ல. ஆமாம், அவங்க திரும்பி வந்துட்டாங்க. எப்படி வந்தாங்க? எப்படி வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு அதை நான் சொல்லணுமா? இப்போ சொல்லு. அவசியம் தெரிஞ்சுக்கணுமா? அவசியம் தெரிஞ்சுக்கணும்னு அவசப்படுறேன். இப்போ வந்துட்டாங்க அப்படிங்கிறது கேள்விப்பட்டேன். நான் என்ன பண்ணேன், எங்கள் அம்மா ஊர் பக்கம் தானே அப்படின்ட்டு சரி நாம் உங்களையும் கூப்பிட்டு வரலான்ட்டு அந்த பாக்கியம் அக்கா கிட்ட சொன்னேன். சரி சரி அவங்களும் வாங்க இப்பெல்லாம் போகலாம் அப்படின்னு சண்டே அன்னைக்கு போகிறதா இருந்தது. சரி போகிறதுக்குள்ளே அந்த அம்மா போயிட்டாங்கன்னு தகவல் வந்துடுச்சு. என்ன பண்ணாங்க அந்த அம்மாவை? இப்போ எப்படின்னா போய் பார்த்துட்டு வரலாம். அந்த அம்மா மேலே ரொம்ப எனக்கு ஆசை, ரொம்ப பிரியமாக பேசுவாங்க. சரி போனாலும் யார் போனாலும் சரி சரி உபசரிப்பு வீட்டில் அவ்வளவு நல்லா இருக்கு. பேசுகிறதும் அப்படியே அந்த அளவுக்கு நல்ல குணமாக பேசுவாங்க. உங்களை மாதிரி இல்லை, என்ன மாதிரி யாரும் இருக்க முடியாதுமா. ஆமாம், அது எங்கள் அம்மா போட்ட சிலை இல்லை. இப்படியெல்லாம் பேசுனீங்கன்னா எப்படி பேசுகிறாங்க? அப்புறம் என்ன மாதிரி இருக்க முடியாதுன்னு சொன்னால் அது எப்படி இருக்க முடியும்? பேசுறதுக்கே கடுப்பாக பேசுகிறீங்க. கடுப்பு இல்லை, இதுக்கு பேர் கடுப்பு இல்லை. நீ சொன்னதுக்கு உண்டான பதில் தான் பேசுகிறீங்க. ஒரு குணமாக பேசுனா நல்லா இருக்கு. இப்போ வந்த மேட்ரை சொல்லு. இப்போ அந்த அம்மா காணாமல் போனாங்க. வந்துட்டாங்கல்ல, வந்துட்டாங்க, இளவாயிடுச்சுல்ல. ஆமாம், இளவாயிடுச்சா? செத்துட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை போகிறேன்னு அதுக்குள்ளே செத்துட்டாங்க. அதுக்குள்ளே தான் இறந்துட்டாங்கப்பா. எப்படி எப்படி இறந்தாங்கன்னா அடிச்சு போட்டாங்களோ தெரியல, அது நம்மளுக்கு தெரியாது எப்படின்னு. அடவாமே. இப்போ வந்து 10 நாள் கூட இல்லைன்னு 10 நாளும் கூட இல்லை. அந்த அம்மானால செய்ய முடிகிற அளவு வேலை செஞ்சுருக்காங்க. ஆமாம். எப்படின்னு இப்போ 80 வயசு ஆச்சு. இப்போ வந்து 2 பசங்க 2 பொண்ணுங்க. சரி சரியா? பொண்ணு 2 கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டாங்க. பசங்க 2 பேர் உள்ளூரில் தான் இருக்காங்க. அவங்கவுங்க வேலைக்கு போகிறாங்க வர்றாங்க, நல்லா பார்த்துட்டு தான் இருந்தாங்க. ஆனால் அந்த அம்மா துணி துவைக்கிறது, சாப்பாடு ஆக்கிறது எல்லாம் வீட்டு வேலை லேடிஸ் செய்வாங்கள்ல, எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்துருக்குறாங்க ஓயாமல். ஆனால் அந்த அம்மாவுக்கு ஓய்வு வந்துடுச்சு. ஏன்னா நான் முடியல, மூட்டு வலி வருது, எல்லாமே வலி வந்துருச்சு. 80 வயசு ஆகுதுல்ல, முடியல அப்படிங்கிறப்ப உட்காந்துட்டாங்க. சரி. அவங்க யாராவது சாப்பாடு ஆகி கொடுத்தா மட்டும் சாப்பிட்டு இருந்தாங்க. சரி. ஆனால் அவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு இந்த அம்மா உட்காந்துட்டே திங்கிறானே அப்படின்ட்டு வகுத்தெரிச்சல் வந்துருச்சு. பாடுபட்டு உட்காந்துட்டு சாப்பிட்றப்போ, ஒரு வயசானவங்க உட்காந்துட்டு சாப்பிட்றப்ப இந்த அம்மாவுக்கு சோறு போடணுமா வெட்டியில, இது எப்போ செத்து தொலைதோ அப்படின்ட்டு யாருமே பார்க்கல. என்ன பண்ணாங்க, 4 பேருமே, அது பிள்ளைகளாக இருந்தாலும் சரி பையங்களாக இருந்தாலும் சரி, யாரோ ஒருத்தருக்காவது பார்த்துருக்கலாம். இல்லை பார்க்காட்டியும் ஒரு வீட்டை தனியாக ஒரு ரூம் எடுத்து கொடுத்துருந்து ஏதோ சாப்பாடு கொடுத்துருக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாம், இல்லை நீ சோறாக்கி தின்னு பண்ணியிருக்கலாம். அதை விட்டுட்டு என்ன பண்ணியிருக்காங்க, கொண்டு போய் அனாதாசிரமத்தில் சேர்த்திட்டாங்க. அந்த அம்மா அங்கேயே இருந்தது, அங்கே இல்லை. அங்கெல்லாம் எங்கே போச்சு? 1 மாதம் இருந்திருக்குது. 1 மாதம் 1.5 மாதம் இருந்திருக்க மாட்டிருக்குது. சரி. அனாதாசிரமத்துலேருந்து காணாமல் போயிடுச்சு. இவங்க தேடலையா? தேடல. ஏன்? யாரும் தேடல. ஏன் தேடாம விட்டாங்க? அவங்களுக்கு பிடிக்கல. ரொம்ப பாசம் முத்தி போச்சு மாதிரி இருக்கு அவங்களுக்கு. அப்படி இல்லை, பழுத்து போச்சு. அழுத்து போச்சு. பழுத்து போச்சு. பழுத்து போச்சுன்னு வேண்டான்ட்டாங்க. பழுத்து போச்சுன்னா தூக்கி எரிஞ்சிடறாமல்ல, பழுத்து போச்சு. பழுத்து போச்சு. அழுத்தும் போச்சு பழுத்தும் போச்சு. பழுத்தும் போச்சுன்னா அப்புறம் நம்மளையும் அப்படித்தான் தூக்கி போடுவாங்க. அதனால தூக்கி போட்டாங்க. சரி, வேண்டாம் அப்படின்னு பார்க்கவும் இல்லை. சரி போனா போயிட்டு போகுது, யார் பார்க்குறாங்க அப்படின்னு விட்டுட்டாங்க. அந்த அம்மா என்ன பண்ணுச்சு, சொந்த ஊர் பிறந்த ஊர் இருக்குல்ல, அந்த ஊருக்கே போய் சேர்ந்துடுச்சு. எப்படி போச்சு அந்த அம்மா? இப்போ சுயநினைவே இல்லாட்டியும் வந்து நம்ம பிறந்த ஊர் இருக்குல்ல, அது யாருக்கும் மறக்காதுல்ல. நீங்க எப்படி பொள்ளாச்சின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க உங்க ஊரை, அது மாதிரி அந்த அம்மா அவங்க ஊரை சொல்லியிருக்கு. எப்படியோ போயிருக்க மாட்டிருக்கு, யாரை கொண்டு போயிட்டு அப்புறம் அந்த ஊர்ல தெரியாம இருக்குமா, யாரோ தகவல் கொடுத்து இந்த காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுத்து அவங்க மூலியமா எப்படியோ வீட்டுக்கு இந்த பசங்க இருக்காங்க 4 பெத்த பசங்க, அந்த 4 பேர்த்துக்கு வீட்டுக்கும் தகவல் கொடுத்துருக்க மாட்டேங்குது. யாரோ ஒருத்தர் வீட்டுக்கு தகவல் கொடுத்துருப்பாங்களாட்டுக்கு வந்து கூப்பிட்டு போக சொல்லி. அப்புறம் வந்து கூப்பிட்டு போய்
ஒரு 10 நாள் இருந்திருக்கிறாங்க. 10 நாள் இருந்து செத்து போச்சா? 10 நாள் இருந்து எல்லா வீட்டையும் பார்த்துட்டு வந்திருக்குது. 4 பேர்த்து வீட்டையும் போய் 4 பேர்த்து வீட்டையும் பார்த்துட்டு கடைசியில் சின்னமாக வீடு அப்போ தான் வீடு கட்டி புண்ணியர்ஜனை பண்ணியிருக்காங்க. அடபாமே. வீடு கட்டி புது வீடு அவன் 4 பேர்த்துக்கு 3 பேர்த்துக்குமே வீடு இருக்குது, சொந்த வீடு. கடைசி வீட்டுக்கு இந்த அம்மா இவனுக்கு புண்ணியர்ச்சனை பண்ணுறதுக்குன்னே தேடி பிடிச்சி வந்திருக்குது. ஆமாம் வந்துருச்சு. பாரு அந்த அம்மாவோட வந்து ஒரு 4 நாள் இருந்துட்டு இறந்துருச்சு. எல்லாத்து வீட்டு சுற்றிட்டு ஒரு 10 நாளுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சாச்சு. இப்போ இந்த அம்மா வந்ததுனால இப்போ வந்து எப்படின்னா வந்துருச்சு, இருந்தாங்க போயிட்டாங்க அப்படிங்கிறது தெரியுது. இந்த அம்மா காணாமல் போய் ஒரு 2 வருஷம் வராமல் இருந்திருந்ததுன்னா இந்த அம்மா எங்கே இருக்கோ மனசுக்குள்ள யாருக்கா இருந்தாலும் அது எல்லாருக்குமே அழுந்திட்டு இருந்திருக்கோம்ல, அவங்களுக்கு வாழ்நாள் முழுது அழுந்தோணுமல்ல இவங்க எங்கே அந்த இதையும் கூட வந்து நல்ல காரியமாக பண்ணி வச்சுட்டு போயிருக்குது. ஆமாம், அது நல்ல காரியம் தான் நம்ம கடைசியில் பண்ணிட்டு அம்மா எங்கேயாவது செத்து இருந்தாலும் தெரியாது, எதுவுமே தெரியாமல் போகும். பாரு அந்த அம்மா நல்ல எண்ணம் பாரு. அதான் எங்கேயாவது செத்துருந்தா தெரியுமா? இப்போ வந்து அந்த அம்மா தேடி வந்து மக்களுக்கு அந்த கெட்ட பேர் வரக்கூடாதுன்ட்டு நம்ம அவங்க வீட்டுக்கே வந்து சேர்ந்து அனாதாசிரமம் கொண்டு அனாதையாட்டம். ஆனால் அப்படி வந்து சேர்ந்துன்னு கடைசியில் வந்து உங்களுக்கு நல்ல பேர் பண்ணி கொடுத்துருக்குது பார்த்தீங்களா? அது வந்து அது ஒரு இளவுக்கு போகிறக்கு எப்படிங்க அந்தந்த ஊரில் அந்தந்த வாழ்ந்து வந்தவங்க ஊரில் ஒரு சொந்த பந்தம் இருக்கிற ஊரில் ஒரு பஸ்ஸு வர்றதுக்கு போகிறதுக்கு வசதியாக இருக்கிற ஊரில் ஒரு வீடு வசதியாக இருக்கிற வீட்டில் வச்சுருந்தா ஆகுது. இது எங்கேயோ புதுசாக ஒரு வீட்டில் போய் அந்த அம்மாவை கடைசியில் கொண்டு போய் போட்டு அந்த புது வீடு கட்டினாங்கல்ல அந்த வீட்டில்